ஓம் சீதார நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பிளாக் டர்மலினை பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் டர்மலினை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். பிளாக் டர்மலினோட ரா ஸ்டோனும் போட்டிருக்கோம். இன்னைக்கு பிளாக் டர்மலினோட இன்னொரு யூஸ் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு உடல் கந்திருஷ்டினாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தீய எனர்ஜினாலோ உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, சம்டைம் அசந்து போகுது, ஒன்றுமே பண்ணலை, இன்றைக்கி ஏன் அசந்து போச்சு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல, கண் திருஷ்டியாக இருக்கும். இல்லை வீட்டுக்கு அவங்க வந்துட்டு போனாங்க, வந்ததுலேருந்து தலைவலி விடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் 2 மாத்திரை போட்டுட்டேன், அப்போவும் தலைவலி விட. அப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இது கண் திருஷ்டினால தான் அப்படின்னு. அப்படி இன்னும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிளாக் டர்மல் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதோட சின்ன சைஸும் இருக்குது. அப்போது இது ரா பிளாக் டர்மலின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இது ஒரு பக்கம் பாலிஷ் பண்ணல, ஒரு பக்கம் பாலிஷ் பண்ணியிருக்கு, 2 பக்கமும் பாலிஷ் பண்ணாததும் இருக்குது. அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இப்போது இது பெருசாக இருக்குல்ல, இதோட சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைஸ் பிளாக் டர்மலின் எடுத்து நீங்கள் குளிக்கும் பக்கெட்டில் போட்டுடுங்க. போட்டுட்டு யூஸ்வலாக ராத்திரி போட்டுட்டு காலையில் எழுந்ததில் குளித்தா அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ராத்திரி போட முடியலங்க, எனக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் உடம்பு வலி அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அந்த தண்ணியில் இருக்கட்டும். இருந்த பிறகு நல்லா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணி வேணும்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்து நல்லா அப்படி பாடியில் ஊற்றும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை நினைக்கக்கூடியது, இதோட என் கண் திருஷ்டி மிச்சவங்க என் மேலே வச்சுருக்க பொறாமை குணம் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டாலும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிட்டினால் ஒரு தொல்லை இருக்குது, அதுவும் இதோடு தீர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தண்ணியில் போட்டு குளிச்சுக்கலாம். அப்படி குளிக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போயிடும். இன்னொன்று கூட பண்ணலாம். அதை இப்போ குடும்பத்தில் எல்லாருக்கும் கண் திருஷ்டிலாம் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, தனி வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய வேஷ்டி துணியோ அந்த மாதிரி ஒரு துணி, இல்லை வீட்டில் இவங்க வந்துட்டு போனாங்கங்க, வீட்டிலேருந்து ஒரே சண்டை, நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ரா ஸ்டோன் வாங்கிட்டு ஒரு பெரிய வேஷ்டி துணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 கிலோ கல் எடுத்துக்கலாம். அஃபோர்டபுளாக தான் இருக்கும், இன்னும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. அதனால் ஒரு பெரிய துணியில் ஆளுக்கு 1 கிலோ இல்லை 1/2 கிலோ எப்படி இருக்கும் கண் திருஷ்டியை போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி டேங்க்குக்கு அடியில் போடக்கூடாது, டேங்க்கு மேலே கட்டி தொங்க விடணும். அந்த பெரிய துணியில் நீங்கள் கட்டியிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி பிளாக் டர்மலின் கல், இதனோடு சேர்ந்து உங்கள்கிட்ட பிளாக் ஒப்சீடியன் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஆற்றலை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது தாக்கி இருக்கிறது பொறுத்து. இல்லாட்டி பிளாக் டர்மலின் மட்டும்தான் இருக்குன்னா அதுவே போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வேஷ்டி துணி அந்த மாதிரி ஒரு பெரிய துணியில் இந்த கல்லை நல்லா கட்டி டேங்க்கில் தண்ணியில் மிதக்கிற மாதிரி தொங்க விட்டு அடியில் போடக்கூடாது. அப்போ அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். அப்போது ஆனால் குடிக்கும்போது உங்கள் வீட்டில் ஆரோ இருக்கான்னு பார்த்துட்டு குடிச்சிக்கோங்க. ஆரோவில் போனால் ஓகே, இல்லை சுடு தண்ணி காய்ச்சி குடிக்கிறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் குளியலுக்கெல்லாம் இது எல்லா நெகட்டிவிட்டியும், எல்லா திருஷ்டி தோஷங்களும் பொறாமைகளும் அப்படியே வாஷ் பண்ணி கொண்டு போகும். ஒரு வாரம் கூட நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப அது பவர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு திருஷ்டியோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம உடம்புல இருக்குது, உடல் வலி வந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி சிக்காயிட்டே இருக்காங்கும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தட், ஈஸி மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.